ஏன் இப்படி பண்ண? அம்மா இருக்காங்க, அப்புறம் பேசலாம். உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்களும் ஒய்ஃபும் சண்டை போடுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அது என்ன இம்பாக்ட் பண்ணுது பாருங்க. நீங்க சண்டை போடுவது போன்ற வார்த்தைகள். அவங்க எல்லாம் தலையில தானே முடிய பார்த்தாங்க. நான் தானே டிஃபன் பாக்ஸ்ல பாக்குறேன். தலையை விரிச்சு போட்டு சமைச்சா அதுதான் நீங்க, அதான் எங்க அப்பா, அதான் எங்க அம்மா அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்குது. இது அவங்க கண்டிப்பா ஒரு ஃபியர் இன்ஸ்டில் பண்ணும் அவங்க மைண்ட்ல. இப்போ என்ன, அப்பாவோட கோவத்தை பாக்குறாங்க, அம்மா கோவத்தை பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சொற்கள், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நீங்க பழிக்கிறீங்க. இதெல்லாம் வச்சு குழந்தைகளுக்கு பயங்கரமான ஃபியர். இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தைரியமா பேசுவாங்க? அவங்கள சந்தைகளை கேட்பாங்களா? தவறுகளை உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வீட்டில் நிம்மதி இருக்காது. உங்களுக்கு தெரியாமலேயே குடும்பத்தில் ஒரு விலகல், ஒரு விரிசல் உருவாகிட்டே இருக்கும். இது ரொம்ப ஆபத்தான சிச்சுவேஷன். சின்ன வயசுல பொறுத்துட்டு போற அதே குழந்தைங்க பெருசாகும்போது இன்னும் தூரம் போவாங்க. தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் இதுதான். வீட்டில் பேச முடியாததை இன்னொருத்தரை ஷேர் பண்ணும்போது தான் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். ஏன்னா யார் அன்பா இருக்காங்களோ அங்க சாய்ந்துருவாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். வீட்டில் ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க தான் அவங்களோட அல்டிமேட் கைடா இருப்பீங்க. யூ ஆர் எவ்ரிதிங் டு தெம். அதனால குழந்தைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு இல்லை, சண்டை போடாதீங்க.